கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. 6ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஐசியா 26:3. உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்வீர். பூரண சமாதானத்தோடே அவனை காத்துக்கொள்வீர். அப்படியானால் ஒருவரை சமாதானமாக வைத்துக் கொள்ளும் பொறுப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. நாம் சமாதானத்தை விரும்புகிறோம், தேடுகிறோம், அதற்காக பிரயாசப்படுகிறோம், அதை எப்படியாகவும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் முயற்சிக்கிறோம். யோபினுடைய நண்பர்களிலே ஒருவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். 25ஆம் அதிகாரம் யோபின் புத்தகம் 2வது வசனம். அந்த மனிதன் சொன்ன இந்த வார்த்தைகள் நாம் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. யோபு 25:2. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. ரொம்ப கான்ட்ராஸ்டான எதிரெதிரான விஷயத்தை அங்கே காண்பிக்கிறார். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, உன்னதத்திலிருந்து அவர் சமாதானத்தை உண்டாக்குகிறார். God produce peace from his abode. அவருடைய உன்னதத்திலிருந்து அவர் சமாதானத்தை உருவாக்குகிறார். எல்லா நன்மைகளின் ஊற்று, காரணம், பிறப்பிடம் கண்டிப்பா தேவனாக தான் இருக்க முடியும். எந்த ஒரு நல்லதோட பிறப்பிடமும் தேவன் தான். God is the source of all the goodness. அதில் எந்த மாற்று கருத்து நமக்கு இல்லை. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த சமாதானம். உன்னதத்திலே தேவன் அதை உற்பத்தி செய்கிறார், அல்லது அங்கிருந்து மனுஷனுக்கு அதை கொடுக்கிறார். ஆண்டவரின் பிறப்பை மேய்ப்பர்களுக்கு சொல்லும் பொழுது தேவதூதர்கள் பாடினார்கள், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. எபிரேயர்கள், யூதர்கள் இன்னைய வரைக்கும் ஒருவரை சந்திக்கும் பொழுது தேவனுக்கு மகிமை என்றும், எதிரில் இருக்கிற அந்த நபருக்கு சமாதானம் உண்டாவதாக என்றும் வாழ்த்துவார்கள். Peace be unto you. நிருபங்களிலே பார்த்தால் தொடக்கத்திலே சில இடம், முடிவிலே சில இடம் பேதுரு மற்றும் பவுல் அதிகமாக குறிப்பிடுவார்கள், உங்களுக்கு தேவனுடைய சமாதானம் உண்டாவதாக. Let the peace of God come to you. அப்படியானால் இந்த சமாதானத்தோட பிறப்பிடமானது, இருப்பிடமானது தேவன் என்பதை நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சமாதானமானது 3 விஷயங்களாலே பாதிக்கப்படுகிறது என்று சென்ற முறை கவனித்தோம். கவலைப்படுவது, கசப்பு மற்றும் திருப்தியற்ற ஒரு மனோபாவம். இப்பொழுது இந்த கவலைப்படுவது என்பதை இன்று நாம் தியானிக்கலாம். அது என்ன அவ்வளவு தீவிரமாக அல்லது வலிமையாக இந்த சமாதானத்தை கெடுத்து விடுமா? காரணம் என்னன்னா, உலகத்தின் பொதுவான உணர்வுகளிலே ஒன்று இந்த கவலைப்படுவது. இட் இஸ் காமன், எல்லாருக்குமே பொதுவானதா இருக்கிறது. அண்ட் மோஸ்ட்லி அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றென்றால் கவலை என்கிற உணர்வு தான். இந்த கவலை என்பதை ஒரு தோழனை போல, ஒரு நண்பனை போல நாம் நினைக்கலாம், பாவிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த கவலை. ஆனால் அது மிக ஆபத்தான ஒன்றாக இருக்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும்.
காரணம் வேதம் பல இடங்களிலே பல முறை கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறது. இப்ப இந்த கவலையை சமாதானத்துக்கு பக்கத்தில் வைத்து தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கலாம். பிலிப்பியர் 4 அதிகாரம், பிலிப்பியர் 4 அதிகாரம் 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அங்கே இது கொஞ்சம் பரவாயில்ல, இதுக்கெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு எந்த விதமான சலுகையுமே இல்லை. இதெல்லாம் கவலைப்பட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி எந்த சலுகையும் தேவன் சொல்லவே இல்லை. ஒன்றுக்கும் கவலைப்படாமல், வாட் எவர் த worries, you say it is normal, it is usual, it is human. மனுஷன் தான் அப்படிதானே, எதுவுமே கிடையாது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல், சரி, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனை துதித்து நன்றியோடு விண்ணப்பங்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லிட்ட பிறகு உங்களுக்கு என்ன வரும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் புத்தியிலே புரிந்து கொள்ள முடியாத, இது எப்படிதான் கிடைச்சது அப்படின்னு யூகிக்கவே முடியாத தேவ சமாதானமானது உங்கள் சிந்தைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிற ஒருவருக்கு மட்டும்தான் இந்த வாக்கு பொருந்தும், இந்த வாக்கு பலிக்கும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் சொல்லுகிறார். கவலை தோய்ந்த மனதோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய வாக்கினால் சந்திக்கிறார். கவலையை நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இயல்பு என்று மாற்றி அதை மிக நியாயமாக நமக்குள் வைத்திருக்கிறோம். ஆனால் வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சூழ்நிலை அப்படி இருக்கு, சம்பவம் எனக்கு நடந்தது அப்படி இருக்கிறது, என் நிலைமை அப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றதா வச்சுக்குவோம். அதுதான் நம்ம சொல்லுவோம், அதை தான் நம்ம சொல்லி நியாயப்படுத்துவோமா? உங்களுக்கு ஒரு கதை தெரியும், ரொம்ப பழைய கதை, பலமுறை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒரு கப்பல் பயணமானது மிக அழகாக மகிழ்ச்சியாக தொடங்கியது. பல மணி நேரங்கள் ஆனது. திடீரென்று அபாய சங்கு ஒலித்தது. கடல் கொந்தளிக்கிறது. கப்பல் மிக வேகமாக ஆடுகிறது. அதில் இருந்த எல்லாருமே உயிர் போகும் என்கிற அளவுக்கு மிகுந்த பயத்தில் இருக்கிறார்கள். கவலையோடு ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தங்கள் கவலையெல்லாம் பயம் கலந்ததாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரே ஒரு சிறுவன் மாத்திரம் எந்த விதமான சலனம் இல்லாமல் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவன் முகத்திலே, அவன் பேச்சிலே எந்த விதமான கவலையும் இல்லை, பயம் இல்லை. அப்போ பொறுத்து கொள்ளவே முடியாமல் ஒரு வயதானவர் கேட்டார், எப்பா உனக்கு புரியுதா, என்ன சூழ்நிலை புரியுதா? அவன் சொன்ன, ஆமா புரியுது, கடல் ரொம்ப கொந்தளிக்குது, எவ்வளவு ஆட்டம் கப்பல் ஆடுது, எனக்கு புரியாதா? புரியுது. அப்படியானால் நீ ஏன்பா கலங்கல, நீ ஏன் பயப்படல? நாங்கள் எல்லாரும் இவ்வளவு பெரியவங்களா இருக்கிறோம், ஆனாலும் நாங்க பயப்படுறோமே. நான் ஒரு வயசான ஆள் தான், எனக்கே கவலையா, எனக்கே பயமா இருக்கே. அப்போ அவன் சொன்னானா, இல்லை நான் கவலைப்படுறதுக்கு எனக்கு எந்த காரணமும் இல்லையா. இல்லப்பா, கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் உடையும், அல்லது கப்பல் போய் சேராது, அல்லது கவிழ்ந்து விடும், அபாய சங்கு வேற ஒழிச்சிருக்காங்க, சொல்லிட்டாங்க, என்ன பண்ணாலும் நேரிடலான்னு வேற சொல்லிட்டாங்க. எல்லாமே கண் எதிர்க்க பார்க்குற மாதிரி தானப்பா இருக்கு. இல்லை இல்லை, எனக்கு கவலைப்படுறதுக்கு இதுக்கு நடுவில் எந்த காரணமும் இல்லை. அப்படியானால் நீ கவலைப்படாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல. என்ன காரணம் சொல்லுப்பா? என் அப்பா தான் இந்த கப்பலை ஓட்டுகிறவர், என்னுடைய அப்பா தான் இந்த கப்பலை செலுத்தி கொண்டிருக்கிறார். இதை விட மிக மோசமான புயலில் எல்லாம் அவர் அதை செலுத்தி அழகாக என்னை கரை சேர்த்திருக்கிறார். எல்லாரையும் ரொம்ப அழகாகவே கரை சேர்த்திருக்கிறார். இது எனக்கு தெரியும் ஏற்கனவே. புறப்படும் போது அப்பா சொன்னார்,
நாம் புறப்படுகிறோம், 2 நாள் கழித்து நாம் அந்த ஊருக்கு போவோம், அங்கே நாம் இதையெல்லாம் செய்வோம் என்று அப்பா ரொம்ப தெளிவா சொன்னார். அப்படியானால் இந்த புரிந்து கொள்ளுகிற, எல்லாவற்றையுமே அறிந்து தெளிவாக இருக்கிற அனுபவசாலிகளாகிய எல்லாரையும் விட இந்த ஒரு சிறுவனுக்குள்ள மாத்தணும் எது அவனை சமாதானமாக வைத்தது? அவன் கவலைப்படாமல் இருந்தான். காரணம் என்ன? நம்ம வாசிச்சோம் இல்லையா, ஏசாயா 26:3. இப்ப பாருங்க அந்த வசனத்தை, 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக்டர் ஹெக்டே. அவர் ரொம்ப நல்லா பேசுவார். எல்லாவற்றை பற்றியும் மருத்துவம், மருத்துவத்துறை, மருந்துகளை பற்றி எல்லாமே பேசுவார். அவர் ஒன்று சொல்லுவார், ஆரோக்கியம், வெல்னஸ் அப்படின்னா என்ன? அப்போ ஆரம்பத்தில் MBBS படிக்க வந்தவங்க, பயிற்சியா இருக்கிறவங்க தெளிவாக ஒரு பதில் சொல்லிடுவாங்களாம். தி ஆப்சன்ஸ் ஆஃப் இல்னஸ் இஸ் வெல்னஸ். ஒருவருக்குள்ளே வியாதி இல்லாதிருந்தால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான். அவர் தப்பு. ஒரு இடத்துல வியாதி இல்லை அப்படின்றதுனால அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொல்வது தவறு. ஏன்னா வியாதி இல்லை. நம்மளாம் கூட சில நேரங்களில் இது சிம்டம் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கீங்களே அப்படின்றான். ரத்தம் மற்றும் பலவற்றை பரிசோதித்து சொல்றாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு, உங்க அளவு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப வியாதிய பல வகையில தேடி பார்த்து கூட அதுக்கு ஒரு பேர் வைக்கவே முடியல, இதுதான் வியாதின்னு சொல்லவே முடியல. ஆனாலும் சோர்வா இருக்கிறது, பலவீனமா இருக்கிறது, நடக்க முடியாமல் இருக்கிறது, என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்லாம் வேற சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னா அங்க சமாதானம் இருக்கும்னு நினைக்கிறோம் இல்ல, அதுவும் தப்பு. வியாதி இல்லைன்னா அவர்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கிறார்கள் என்று சொல்வார். எப்படி அது சரியில்லையோ அதுபோல பிரச்சனை இல்லை, the absence of problem, it doesn't mean you are peaceful. பல நேரங்களில் நாம் அப்படிதான் ஜெபம் பண்றோம், இந்த பிரச்சனை மட்டும் தீர்ந்துச்சுன்னா எனக்கு சமாதானம் கிடைச்சிடும். பிரச்சனை எங்க பிரச்சனை அல்ல, அந்த பிரச்சனையை நாம் கவலையாக எடுத்துக்கொள்வதுதான் பிரச்சனை. அங்கே புயல், கப்பல் உடையலாம் அல்லது கவிழலாம், இதெல்லாம் ரொம்ப உண்மை. அதை பார்த்தவர்கள், அந்த பிரச்சனையை பார்த்தவர்கள் அதை குறித்து கவலைப்பட்டார்கள். இந்த சிறுவன் மாத்திரம் தன் தகப்பன் மீது வைத்த நம்பிக்கையினாலே கவலைப்படவில்லை. நாம் கவலைப்படாதிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதை சாதாரணமாக எடுத்துக்க வேண்டும். கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னதை ஏனோ இந்த நடைமுறை இயல்பு வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாததாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஏன்னா நம்ம அப்படிதான் ஒருத்தருக்கு பேசும் பொழுது கவலைப்படாதீங்க, என்ன சொல்றீங்க நீங்க, கவலைப்படாதுன்னு சொல்றீங்க. ஏன்னா அவங்க பொருத்தமில்லாத ஆலோசனை சொன்னதாக தான் நமக்கு தோணுது. நான் இல்ல அதுக்குள்ள நிக்கிறேன், நான் இல்ல அந்த நெருப்புக்குள்ள நிக்கிறேன், அது எப்படி கவலைப்படாதுன்னு சொல்றீங்க? அப்போ ரொம்ப மிக முக்கியமாக நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்மை முடக்கும்படியான ஒன்று, நம்முடைய சமாதானத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் நம்மை தடுக்கிற ஒன்று நாம் தெரிந்து கொள்ளுகிற கவலைப்படுதல் என்பதுதான். ஒரே இஸ் யுவர் சாய்ஸ், அட் யுவர் சாய்ஸ். கவலைப்படுவது என்னோட சாய்ஸ்ல தான் இருக்கு. அந்த சின்ன பையன் கவலைப்படுற சாய்ஸ் அவன் எடுத்துக்கல, மற்ற எல்லாருமே மெஜாரிட்டியானவங்களாம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நமக்கு இப்படி ஒரு லாஜிக் நம்ம வச்சிருக்கிறோம், எல்லாரும் கவலைப்படுறாங்க, ஒருத்தர் மட்டும் நீ கவலைப்படாம இருக்கிறது குதர்க்கமா இல்லையா, வழக்கத்துக்கு மாறாக இல்லையா? கிறிஸ்தவர்கள் அப்படிதான் நம்ம தெரியும். உலகம் இது நியாயம், இது யதார்த்தம் என்று சொல்லும்.
ஆனால் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்குமானால் அது ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கும். இந்த விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய தெரிந்தெடுப்புகளை, நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகம் அல்லது விசுவாசத்துக்கு எதிராக அதை புரியாதிருக்கிற ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. தயவுசெய்து தேவ ஜனமாகிய நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம், அதாவது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உங்கள் சிந்தைகளை உங்கள் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ளும் இல்லையா, அந்த 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 ஒரு உதவி இருக்கு இல்லையா, அதை நீங்க காப்பாத்திக்கங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே என் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் எனக்குள்ள வந்து என் சிந்தைகளை, என்னுடைய எண்ணங்களை எல்லாம் அது காத்துக்கொள்ளுகிறது. அதை நீங்கள் எப்பொழுதுமே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சமாதானம் உங்களை ஆளுகை செய்து கொண்டே இருக்கட்டும். அப்ப என் இருதயத்தை சமாதானம் ஆளுகை செய்து கொண்டே இருக்கட்டும். அதுக்கு எதிராக வந்து அதை கெடுக்கும்படியான ஒன்று என்று இருக்குமானால் அதுல மிக முக்கியமானது, பொதுவானது, இந்த காமன் எனிமின்வாங்க, பொது எதிரின்வாங்க இல்லையா, அது இந்த கவலைப்படுதல் தான். நாம் ஒரு சந்தோஷத்துக்கு நடுவில் கூட கவலையை தேர்ந்தெடுப்போம். நாம் ஏனோ இந்த உலகத்திலே அப்படி பழகி வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வளருவோமானால், அதில் ஒரு முதிர்ச்சி அடைவோமானால், விசுவாசத்தின் மீது நம்முடைய கவனம் மிக சரியா இருக்குமானால், அதோட பை ப்ராடக்ட், விசுவாசிலே ஒருத்தர் வளருகிறார், விசுவாசிலே ஒருவர் உறுதிப்படுகிறார் என்று சொன்னால் அதோட விளைவாக எனக்குள் பெருக வேண்டியது அல்லது எனக்குள் நான் காப்பாற்றிக் கொள்வது சமாதானம். என் சமாதானத்தை நான் காப்பாற்றிக் கொள்கிற விஷயத்தில் சூழ்நிலை அங்கே காரணம் அல்ல, எனக்கு நடக்கும் சம்பவங்கள் காரணம் அல்ல, அதுக்கு நடுவுல நான் எதை தெரிந்து கொள்கிறேன் என்பதுதான் காரணம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 37வது வசனம் முதல். மத்தேயு 26. பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். யாரை பற்றி படிக்கிறோம்? இயேசுவை பற்றி படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு தேவ சித்தத்தை செய்வதை உயிராக, மூச்சாக, உணவாக கொண்டவர். சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்தா, சாப்பாடை விட எனக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் சொன்னார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் துக்கமடையவும் வியாகுலப்படவும், அது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தையா இருக்கு. எனக்கு அந்த இலக்கணமே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அங்கே சந்தோஷமா இருப்பதற்காக அந்த விருந்துக்கு போனார் அப்படின்னா புரியுது. இங்க பாருங்களேன், துக்கமடையவும் வியாகுலப்படவும் அவர் அந்த தோட்டத்துக்குள்ளே போனார். கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போனார் இருக்குல்ல, ஆச்சரியமா இருக்கு. முழுவதும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்திருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே. அவர் துக்கமடையும் வியாகுலப்படவும் சூழ்நிலை அப்படி இருக்கு, அவருடைய சவால் அவருக்கு முன்னால் அப்படி இருக்கு. அப்போ ஒரு மனுஷனாக அவர் துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு இருக்கிறார். தேவனிடத்துல போய் ஒரு விஷயத்தை கேட்கிறார். என்ன கேட்டாரு? அவர் மரணத்துக்கு ஏதுவான மரிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு துக்கம் இருக்கும் இல்லையா, அந்த துக்கம் எனக்கு வந்திருக்கிறது. ஏன் விழித்திருங்கள் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த ஒரு அனுபவம் இருக்கிறது, நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது, நான் என் உடலை ஆயத்தம் பண்ணுங்கள், நான் போய் அதை நிறைவேற்றுகிறேன் என்று வந்தேன் இல்லையா ஒரு வேலை. அந்த அந்த டாஸ்க், அந்த திட்டத்தின் நிறைவு, அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். ஆனா அந்த அந்த சவால் எனக்கு முன்னால் இருக்கிறது, அந்த வேலை எனக்கு முன்னால் இருக்கிறது.
இப்பொழுது என்னுடைய உள்ளம் துக்கமும் வியாகுலமா இருக்கிறது. கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகல வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் இயேசு இவ்விதமாக ஒரு விண்ணப்பத்தை கேட்பார் என்பது ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமான ஒன்று. பிரியமானவர்களே, ஏன் இந்த பகுதியை தேவன் மறைச்சிருக்கலாம்? எனக்கு அப்படிதான் தோணுது. சில நேரங்களில் நம்முடைய சில பக்கங்களை வாழ்க்கையில் மறைச்சிருக்கும். நான் மகனுக்கு எழுதிய கடிதங்களில் சிறு வயது முதல் என் வாழ்வின் பல விஷயங்களை எழுதினேன். அதில் எழுதாத சில மறைவான பக்கங்களும் இருக்கு. நான் அதை அவங்ககிட்ட நேராக வேணா பேசிடுவேன். ஏன்னா எழுதலை. ஏன்னா எழுதப்பட்டதை உலகத்தில் பலர் பார்க்கலாம். அதை பார்த்தால் என்னை ரொம்ப குறைவா மதிப்பிடலாம். மனிதர்கள் உலகத்தில் தங்கள் பயோகிராஃபி எழுதியிருக்காங்க. 100% உண்மையை எழுதி ஒரு மனிதன் இருக்க முடியாது. They will hide something, some secrets. இப்ப இந்த இடத்துல இந்த சம்பவத்தை மறைச்சிருக்கலாம்ல. அவர் துக்கப்பட்டாரு, அவர் வியாகுலப்பட்டாரு, அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணாரு, வேர்வையெல்லாம் ரத்தமாச்சு. யாரை பற்றி வாசிக்கிறோம்? நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகரை பற்றி வாசிக்கிறோம். அவர் மனிதனாக வந்து இவ்விதமான ஒரு இடத்துல இவ்விதமான ஒரு நிலைமை அவருக்கு வந்தது என்பதை வாசிக்கிறோம். சித்தமானால் இந்த பாத்திரம் நான் நிறைவேற்ற வேண்டிய இந்த விஷயம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகளுக்கு நடுவில் தேவனை நோக்கி நாம் கேட்கிறோம். அதுல நம்முடைய துக்கத்தினால், நம்முடைய வியாகுலத்தினால் நாம் தேவனிடத்தில் பேசலாம், கேட்கலாம். ஆனா இதுக்கு நடுவில் அதை பற்றிய கவலையை நாம் வைத்துக் கொள்ள கூடாது. அந்த கவலையை வைத்துக் கொண்டால் என்ன அர்த்தம்னா, நான் தேவனை நம்பல, நான் தேவனை நம்பிக்கையாக வைக்கலன்னு அர்த்தமாயிடும். அப்ப கவலைன்னா என்ன? ஐ எம் நாட் ட்ரஸ்டிங் காட். அதான் கவலை. கவலையோட பிறப்பிடம் என்னன்னா, இந்த விஷயத்துல நான் கடவுளை நம்பல, அது கவலை. இந்த விஷயத்துல நான் கடவுளை நம்புறேன், அது சமாதானம். அதான் அதோட விளைவு. இங்கே தேவனிடத்துல அவருக்கான விசுவாசம், நம்பிக்கை அப்படியே தான் இருக்கு. ஆனா சூழ்நிலை அவரை அழுத்தியது. அந்த அழுத்தம் வேர்வை ரத்தமாகவும் வந்தது. அவர் வியாகுலப்பட, துக்கப்பட தொடங்கினார். ஏன்னா நமக்கு சொன்னவர் அவரு, கவலைப்படாதீர்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ அங்கே துக்கப்படுறார், வேதனைப்படுறார், தேவனுக்கு தெரியப்படுத்துறார். இங்கதான் நம்ம கவனிக்கணும். நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல், இப்பெல்லாம் நான் ஜெபம் பண்றது இல்லை சொல்றோம். அந்த விஷயத்தை நான் இப்பெல்லாம் தேவன்கிட்ட கேட்கறதே இல்லை சொல்றோம். ஏன்னா நமக்கு கவலை, அந்த கவலை அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு கசப்பாக, வெறுப்பாக மாறி இப்படி ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து தன் துக்கம், தன் வியாகுலம், தன் கலக்கத்தை தேவனிடத்திலே தெரியப்படுத்தினார். தேவனே சித்தமானால் என்று தெரியப்படுத்தினார். இது ஒரு நல்ல உதாரணமாக நமக்கு இருக்கணும். நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது தேவன் மீது இருக்கும் அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 15:13. பரிசுத்தாவியின் பலத்தினாலே. ரொம்ப ரொம்ப அருமையான வசனம் இது. இந்த வசனத்தை அப்படியே மனசுல ஆணி அடிச்சு வச்சுக்கினா போதும். இதை பிராக்டிஸ் பண்ணா போதும், இதை அனுபவமாக்கினா போதும். பரிசுத்தாவின் பலத்தினாலே. இந்த இடத்துல பரிசுத்தாவின் பலத்தினாலே என்பதோட அந்த அந்த ஒரு சோர்ஸ் எங்க இருக்கு? அது எங்க இருந்து எடுக்கலாம்? தேவனுடைய வசனங்கள். நம்ம கையில் இருக்கிற கர்த்தருடைய வசனங்கள் தான். கர்த்தருடைய வசனத்தினாலே அப்படின்னாலும் பொருத்தமாக தான் இருக்கும். பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும். இப்ப என்ன சொல்றாரு? எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. God has to give you peace and God has to give you joy. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவன் தான் எனக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும்.
அவர்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். என்னுடைய சூழ்நிலைகளிலே துன்ப சூழ்நிலை, என்னுடைய சூழ்நிலையிலே அந்த சவால் என்னை அழுத்துவதாக எப்படி வேணாலும் போயிட்டே இருக்கலாம். நான் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், உதாரணமாக அந்த எபிரேயர் 11 ஒரு லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் போய் படிச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கையில் கடந்து போன சூழ்நிலை பாருங்க. பலவிதமான துன்பமும் ஏற்ற இறக்கமும் அழுத்தங்களும். ஒரு சிலர் வேற கேட்டாங்க, என்ன சாவடிச்சுங்கன்னு வேற கேட்டாங்க. அவங்களும் ரொம்ப பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய தீர்க்கதரிசிகள். தேவ வல்லமை அவர்கள் வழியாக மிக பெரிய அளவுக்கு வெளிப்பட்டது. அப்படிப்பட்டவங்க அவங்களே ஒரு கட்டத்தில் என்ன சாவடிச்சிருக்க, நான் செத்தா போதும்னு கேட்டிருக்காங்க. நான் மனிதர்கள், நான் பலவீனமானவர்கள் தான். ஆனால் இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு எண்டில் தூங்கி 3 முறை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மாம்சம் பலவீனமானது, ஆவி உற்சாகமானது என்றாரு. அப்போ இந்த ஆவியின் உற்சாகத்தினாலே நாம் நம்முடைய சமாதானத்தை அந்த துன்ப சூழ்நிலையில, சவாலை எதிர்கொள்ளும் சூழ்நிலையில, அந்த பாதை ஒன்று இருக்கு இல்லையா, அதுல நாம காப்பாத்திக்கலாம். கவலைப்படுவதற்கு பதிலாக அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு தேவனுக்கு முன்பாக நம்முடைய துக்கத்தை, நம்முடைய வியாகுலத்தை, நம்முடைய போராட்டங்களை தெரிவிக்க வேண்டும். Make known unto God. கவலைப்பட்டுறாதீங்க, அது மட்டும் கவலைப்பட்டுறாதீங்க. அவர் துக்கப்பட, அவர் வியாகுலப்பட போனார் கெத்செமனே தோட்டத்துல. ஏன்னா அந்த சூழ்நிலை அவ்வளவு பெரிய அழுத்தமானதா இருந்தது. நமக்கு இருக்கும் தெளிவான அறிவு இந்த கவலையை வெளியே தள்ளிடும். நமக்கு இருக்கும் ஒரு தெளிவான அறிவு நம் துக்கத்தை கூட மாத்திடும். ஒரு உதாரணத்துக்கு தெசலோனிக்கேயர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு. நமக்கு இதை தப்பா கூட புரிஞ்சுக்கலாம். 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 13. 1 தெசலோனிக்கேயர், அன்றியும் சகோதரரே, மரித்தவர்கள் நிமித்தம். அப்ப இங்க முக்கியமா கொண்டு வந்தாரு நம்பிக்கையற்றவர்களாக ரொம்ப அருமையான முக்கியமான சொற்களை ஆவியானவர் வச்சிருக்கிறார். மற்றவர்களை போல. சரி, இந்த அறிவில்லைன்னார்ல, என்ன அறிவில்லை? அவங்களுக்கு என்ன அறிவு இருக்கா தெரியுங்களா? உயிர்த்தெழுதலை பற்றிய அறிவு இருக்காது, நித்திய வாழ்வை பற்றிய அறிவு இருக்காது. அந்த அறிவு அவங்களுக்கு நமக்கு தான் இருக்கே. ஏன்னா கீழே என்ன பேசுறாரு அவரு, அடுத்து என்ன பேச போறாரு? ஆண்டவர் வருவார், மரித்தோர் எழுந்திருப்பார்கள், அவர் மரித்தோரை தன்னோடு கொண்டு வருவார். அப்படியா? அப்ப பாருங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம் அது. நிச்சயமா இருதையும் உடையக்கூடிய விஷயம் ஒருவரோட மரணம் என்பது. அந்த இடத்துல நீங்கள் நம்பிக்கையா இருங்க. பல்வேறு மனிதர்களை அடக்கம் செய்ய செல்கிறோம். கடந்த வியாழன், வெள்ளி, சனி தினமும் 3 மரணங்கள் வரிசையாக. அந்த அடக்கத்திலே என்ன சொல்றோம் நம்பிக்கையாக? இதோ இந்த சகோதரி இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு மரித்து விட்டார்கள். ஒரு நாள் இவர்கள் எழுந்திருப்பார்கள், இவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அப்படிதான் சொல்றோம். அப்போ இந்த அறிவு ஒருத்தருக்கு இல்லைன்னா அவர் ரொம்ப துக்கமாக தான் இருப்பார், வேதனையா இருப்பார். ஏன்னா ஐயோ திரும்பி வரப்போறதே இல்லை. அப்போ நம்மை தேற்றிக் கொள்வதற்கு ஒரு மரணத்துக்குள்ள கூட தேவன் நமக்கான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கார். அப்படியானால் அந்த மரணம்ன்ற ஒரு ஏண்டு, உலக வாழ்வின் அந்த ஏண்டுக்கு முன்னால எந்த கஷ்டங்கள், எந்த சவால்கள், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதிலே சமாதானத்தை கொடுக்கும் தேவன் நம்முடைய தேவன். இப்போ தேவனுக்கு சமாதான காரணர் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஆண்டவருக்கு சமாதான பிரபு என்று ஒரு பெயர் இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் என்று நாம் தன்னுடைய தகப்பனாகிய தேவனை அழைக்கலாம். அப்படியானால் அவரே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அதனால நாமும் தேவ சமாதானத்தை இருதயத்தில் பற்றி கொள்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு தான் போவதாக சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப துக்கமாயிடுச்சு. அப்ப சொல்ற, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலே விசுவாசமா இருங்கள். 22
7ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்கி இருக்கிறதா, பயப்படுகிறதா? வேண்டாம். I will give my peace. அவர் எப்படி தன் சமாதானத்தை எனக்கு கொடுப்பாரு? இப்ப சொல்லிட்டாரு. அது எப்படி என்கிட்ட வரும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலின் பட்சம் இல்லையா? அது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. இந்த தேவ பலமாக இருக்கிறது இந்த கர்த்தருடைய வார்த்தை. இது என்கிட்ட இருக்கு. இப்ப இதை அதை வாசிக்கும் பொழுது தேவன் மீது, அந்த நம்பிக்கையின் தேவன் மீது எனக்கான நம்பிக்கை பெருகும் பொழுது, அவர் மீது விசுவாசம் பெருகும் பொழுது, தானா என் இருதயத்துக்குள்ளே வந்து சேருவது சமாதானம். அப்போ நான் வளர்த்து கொள்ள வேண்டியது, என் அளவில் அதிகரிக்க வேண்டியது தேவன் மீது நான் வைக்கிற விசுவாசத்தை, தேவன் மீது நான் வைக்கிற நம்பிக்கையை. அதை வளர்க்கும் போது, அதை அதிகரிக்கும் பொழுது, அப்ப என்னோட சாய்ஸ் எதுவா இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய துன்ப சூழ்நிலைக்கு நடுவில், நான் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு நடுவில் தேவ சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று வாழுகிற இந்த வாழ்க்கையில எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்க போறதில்லை. பல விதமான போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனா நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்னா, எல்லாவற்றுக்கும் நடுவிலேயும் தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கவலையை நான் தெரிந்து கொள்ளக்கூடாது. கவலை என்பது ஒரு சாய்ஸ் தான். Worrying is your choice. Faith also is your choice. நான் விசுவாசிக்க போகிறேனா அல்லது கவலைப்பட போகிறேனா, என்னோட சாய்ஸ் தான் அது. தேவன் நிச்சயமாக என்னுடைய கண்ணீரை காண்பார், என்னுடைய துக்கத்தை கவனிப்பார், தவிப்பை பார்ப்பார். ஆண்டவருக்கும் குப்புற விழுந்து அவருடைய வேர்வை ரத்தமாக ஒழுகும் அளவுக்கு உடனடியாக தேவ தூதனை தேவன் பரலோகத்திலிருந்து இறக்கினார்கள். தேவ தூதர்கள் வந்தார்கள், வந்து கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தார்கள், இயேசுவின் அருகில் வந்தார்கள், அவரை பலப்படுத்தினார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்முடைய சூழ்நிலை நம்மை நெருக்குகிறது, நம்முடைய சவால்கள் நம்மை அழுத்துகிறது. ஆனால் பலப்படுவதற்கான வெற்றி தேவன் கூட செஞ்சுக்கிட்டே இருப்பார். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதனால்தான் தாவீது சொல்றாரு, உங்களுடைய வசனம் மாத்திரம் எனக்கு இல்லைன்னா, இந்த வசனம் மாத்திரம் என் கையில இல்லைன்னா நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்போ நமக்கு என்ன? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அல்லது கர்த்தருடைய வார்த்தையினாலே, வாக்கினாலே நமக்குள்ளே நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் மேலே நான் வைக்கிற விசுவாசம் தான் எனக்குள்ளே அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறது. சாய்ஸ் நம்மளது தான். பெரியவங்க, அனுபவசாலிங்க எல்லாரும் கப்பல்ல இருந்தாங்க. சரி, இந்த கப்பல் கதைன்னே வச்சுக்கோங்களேன். நிஜமான ஒரு சம்பவத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் கைதியாக 200க்கும் மேற்பட்ட கைதிகளோட ரோமாபுரிக்கு போகும் பொழுது ஈரோக்கிலிதான் என்கிற மிகப்பெரிய சுழல் காற்று அடித்தது. கப்பல் கவிழும் என்று நினைத்தார்கள். கன்ஃபார்ம் பண்ணாங்க கப்பல் கவிழும். கடைசியாக கவிழ்ந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னால மாலுமியில் இருந்து எல்லாரும் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. தங்கள் கடவுள்களை வேண்டிக் கொண்டே இருந்தார்களாம். அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று ஒருத்தர் தான், என்னை சந்தித்த என்னை ஆட்கொண்ட தேவன் சொல்லியிருக்கிறாரு, மயிரளவு கூட உங்களுக்கு சேதம் வராது. என்னை ஆட்கொண்டவர் சொன்னாரு. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்ற உடனே தேவன் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். அவருடைய ஆளுகையின் கீழே என் இருதயத்திலே என்னை சமாதானமும் ஆளுகை செய்கிறது. பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கலக்கம், துக்கம், கண்ணீர் அதெல்லாம் வரும் தான், வரும். ஆனா உடனடியாக என்ன பண்ணிடணும்? அப்படியே அந்த ஃபைலை தூக்கி தேவன்கிட்ட வச்சிடணும். தேவனே, இதுக்கு முன்னால என்னை காப்பாற்றி இருக்கிறீங்க இல்லையா, என்னை தப்ப வைத்திருக்கீங்க இல்லையா, எவ்வளவு பெரிய காரியங்களை என் வாழ்வில் செய்திருக்கிறீங்களா இல்லையா, அந்த இடத்துக்கு உடனே வந்துடணும். நம்ம
தயவுசெய்து தேவனுடைய வசனத்தினாலே நம்மை பலப்படுத்திக் கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு வர, விரைவாக நம்ம அதை படிப்போம். மத்தேயு 6 அதிகாரம் 25-33 நமக்கு தெரிஞ்ச பகுதி தான், அப்படி நான் சொல்றேன். கவலைப்படாதிருங்கள். ஏறக்குறைய 19 முறை புதிய ஏற்பாட்டில் சொல்றார் கவலைப்படாதிருங்கள். அடுத்து சொல்றாரு உணவுக்காக கவலைப்படாதீங்க. பாருங்க, உடனே எவிடன்ஸ் கொடுக்குறது. பாருங்க, காக்கா பாருங்க, பறவையை பாருங்க, இல்லையா? அவைகள்லாம் விதைக்குதா, அறுக்குதா? தேவன் பிழை போட்டுறார் பாருங்க. அப்படியானால் உங்களுக்கு பிழை போட்டுவார். ஓகே, ரைட். அடுத்தது உடைக்காக, அதுக்காக கவலைப்படாதீங்க. மலர்களை பாருங்க. சரி, அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் அஞ்ஞானிகளை பாருங்க அப்படின்ற, நம்ம அதை மாத்திரம் கவனிக்கவே மாட்டோம். பறவையை பாருங்க, மலர்களை பாருங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இன்னொன்னு காமிச்சாரு, அஞ்ஞானிகளை பாருங்கள். ஏன் அஞ்ஞானிகள் காமிச்சாரு தெரியுங்களா? அவன் கவலைப்படுவான். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் விசேஷமானவர்கள். யூ ஆர் மை சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், அவர்கள் அஞ்ஞானிகள். 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? என் பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அதனால சாய்ஸ் இதை வச்சுக்கோங்கன்னு அவரே சஜஸ்ட் பண்றார். அவரே எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய ஆளுகையை, அவர் நீதி, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதை, இவ்வளவுதான். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்படியானால் நாம் கவலைப்படுவது தேவையில்லாத ஒன்று. இதான் முடிவுக்கு வரணும். கவலைப்படுவது தேவையில்லாத. ஏன்னா நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம், ஞாபகம் இருக்க? தேவையில்லாம எதுக்கு கவலைப்படுறீங்க? ஒருத்தர் கவலைப்படுறாரு, நமக்கு புரியுது இது தேவையில்லாத கவலைன்னு சொல்ல. நம்ம சொல்றோமே, தேவையில்லாத ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம இன்னொரு முறை என்ன பண்ணிடுறோம்னா, இதுக்கெல்லாம் கவலைப்படாம இருக்கிறிய அப்படின்னு அவங்களுக்கு இன்னொன்று சஜஸ்ட் பண்ணிடுவோம். ஆனா தேவன் மொத்தமா சொல்லிடுறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். இது தேவனுடைய வார்த்தை. இது யதார்த்தமா இல்ல, நடைமுறைக்கு ஒத்து வராது. இது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஞானமா யோசிச்சா யாருமே ஏத்துக்க, அப்படிதான் நமக்கு தோணுது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது தோணக்கூடாது. காரணம், தேவன் எல்லாவற்றையும் தன்னிடத்தில், God has everything. தேவன் எல்லாவற்றையும் தன்னிடத்தில் வைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். God knew everything. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். God is powerful. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த தேவன் தான் என்னுடைய தேவன் மட்டுமல்ல, அவருடைய தகப்பன். அவர் தேவன் என்பது மாத்திரமல்ல, அவருடைய தகப்பன். அதனாலதான் கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். பிதாவே, துக்கம், வியாகுலம், அந்த டாஸ்க் கிட்ட போயிட்டாரு. மனுஷனாக அந்த துக்கம் வரும். ஆனா அந்த இடத்துல அதுக்கு கவலைப்படுவதற்கு பதிலாக நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சொன்னார், உமக்கு சித்தமானால் தேவன் இந்த விஷயத்தில் நீர் செய்யும். தேவன் என்ன பண்ணாரு? அந்த துக்கம், அந்த வேதனைக்கு நடுவில், ஓகே, இவ்வளவு தூரம் இறங்கி போனதே பெரிய விஷயம். மகனே, நான் அதுக்கே பாராட்டுறேன். சிலுவை வேண்டாம், உலகமே அவமானமா பார்த்துரும் மகனே, ஜஸ்ட் வந்துரு. அப்படி பதில் சொல்லியிருந்தாதான் அந்த ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு நம்ம நினைச்சுன்னு நம்மளும் ஜெபம் பண்ணது நிறைய விஷயத்துக்கு. God has to remove the problem, then I believe the peace will come. No. பவுல் சொன்னாரு, முள்ளு மாதிரி குத்துது எனக்கு, முள்ளை போல குத்துது எனக்கு. 3 முறை ஜெபம் செய்தேன். பதில் வந்தது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும். அதுக்கப்புறமா அவர் பேச்சு மாத்திட்டார். என்ன மாத்திட்டாரு? என் பலவீனத்திலே இனிமேல் நான் சந்தோஷப்பட போறேன், என் பலவீனத்திலே நான் இனிமேல் மேன்மை பாராட்ட போறேன் அப்படின்ட்டு. எப்படி ஆரம்பம் எப்படி இருந்தது? அந்த பதில் வந்த உடனே அவர் எப்படி ஆயிட்டாரு பாருங்களேன். I am going to enjoy, I am going to accept my weaknesses and infirmities. அப்படி ஆயிட்டார். ஆக கவலைப்படுவதுதான் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடுகிறது, கலைக்கிறது.
மாத்திரம் செய்யாமல் கண்ணீர் விடுவது இல்லை, பிரச்சனை இல்லை, வியாகுலப்படுவது, ஆனா உடனடியாக அந்த சூழ்நிலை என்ன பண்ணிடணும், கவலை மாத்திரம் படாம தேவனுக்கு தெரியப்படுத்திடணும், அவ்வளவுதான். God will strengthen you. தேவைப்பட்டால் அந்த பிரச்சனையை மாத்தணும்னா தேவன் மாத்திடுவார், அங்கிருந்து தூக்கிடுவார். அந்த சூளை 7 மடங்கு எரிந்து கொண்டே இருந்தது. இவர்கள் ஜெபம் செய்தார்கள், அந்த சூளை அப்படியே அவிந்து போனது இல்லை, அப்படி இல்லை, அந்த சூளைக்கு நடுவில் அவர் இறங்கினார். இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி ஒரு உதாரணம் இருக்கிறது. சிங்க கவிக்குள்ளே தானியேலை போட்டார்கள், அப்படியே போட்ட உடனே அவன் எகிரி வெளியிலே விழுந்து விட்டான். கெபிக்குள் விழவில்லை. இதான் நம்ம ஜெபம், இதான் நம்ம எதிர்பார்ப்பு. அது உள்ள விழுந்துடக்கூடாது. ஏன்னா அப்படியே உள்ள போகும்போதே என்ன அப்படி தள்ளி விட்டுருங்க இல்ல, கெபிக்குள்ள போய் விழுந்து சிங்கத்துக்கு நடுவில் உட்கார்ந்து அங்க ஜெபம் பண்ணி அங்க தேவன் அந்த வாயை கட்டின பிறகு, ராஜா குரல் கொடுத்த பிறகுதான் அவன் நம்மளை தூக்கணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கவலைப்படுவதை தள்ளி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே வழி என்ன, தேவன் மீது நான் வைக்கிற நம்பிக்கை, அவர் மீது நான் வைக்கிற விசுவாசம் தான். ஜெபம். சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, கவலையோடும் கண்ணீரோடும் உம்முடைய சமூகத்திலே ஒருவேளை உம்முடைய மக்கள் இருப்பார்களானால் நாங்கள் கவலையை தெரிந்து கொள்ள மாட்டோம். உன் மீது நம்பிக்கை வைக்க நாங்கள் இப்படி எங்கள் மனதை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை விசுவாசிக்க எங்கள் மனதை ஒப்புக் கொடுக்கிறோம், கீழ்ப்படுத்துகிறோம். அதன் வழியாக மட்டுமே நீர் எங்களை காப்பாற்றுகிறவர், ஜெயம் கொடுக்கிறவர், எங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம்பா. உடைய பிள்ளைகளை உடைய வசனத்தால் சந்தித்ததற்காக ஒரு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தாவின் பலம் இவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.